டிவிகே சார்பில் ஆதவர்ஜுனா தலைமையில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கு. அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து விளாத்திக்குளம் தொகுதியில் உள்ள அந்த வேடநத்தம் கிராமத்திலேருந்து +2 மாணவி இறந்துருக்காங்க. அந்த இப்போ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா டாய்லெட்டே இல்லாத ஒரு கிராமத்தை வந்து முதல்வர் ஐயா உருவாக்கி வச்சுருக்காரு. முட்டாள் முதல்வர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருடா முட்டா முதல்வர்? பைத்தியம், யாருடா முட்டாள் முதல்வர்? 2014 ஒரு ஸ்கீம் வந்துச்சு தெரியுமாடா உனக்கு? மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து கிராமத்தில் யார் யார் வீட்டிலலாம் டாய்லெட் இல்லையோ அவங்களுக்கு 12,000 ரூபா கொடுத்து நீங்கள் டாய்லெட்டை கட்டிக்கோங்க அப்படின்னு ஒரு அமௌண்ட் மானியமாக கொடுக்குறாங்க. ஸோ எல்லார் வீட்லேயும் டாய்லெட் கட்டுறாங்க. ஏன்னா டாய்லெட்டு கெட்டாதவங்க அந்த 100 நாள் வேலை இருக்க வழியாக கம்மா வேலை அப்படின்னு ஒரு வேலை இருக்க பற்றியா கிராமத்தில் அந்த வேலையை பார்க்க முடியாது. நீங்கள் டாய்லெட் கட்டிட்டீங்க அப்படிங்கிற ப்ரூஃபோடு வந்தால் மட்டும்தான் எங்களால் அந்த 100 நாள் வேலையை உங்களுக்கு தர முடியும் அப்படின்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து வீடு வீடுக்கு இலவசமான டாய்லெட் இருக்குது. அப்புறம் எதுக்கு இந்த பொண்ணுங்க வந்து வெளியில் போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கமெண்டில் வந்து கேட்குறீங்க. நீங்கள் கிராமங்கள்லாம் வந்து இருந்து பார்த்துருக்கீங்களானே தெரியலை. எங்கள் ஊர்லலாம் எங்கள் கிராமம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்கும், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி ஊருக்குள்ளே தான் கிராமமே இருக்கும். எங்கள் கிராமம் நடுவில் இருக்கும். எங்கள் கிராமத்தை சுற்றி தான் எங்கள் விவசாய நிலங்கள் இருக்கும். எங்கள் விவசாய நிலங்களில் எங்களோட கால் படாத இடமே இருக்காது. எல்லா இடங்கள்லையும் காடுகள்லையும் சுற்றி திரிஞ்சவங்க தான் நாங்கள். அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு நடந்தது அசம்பாவிதம் தான். இதுக்கு முன்னாடி எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. எப்படி நடந்துச்சுன்னு எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியல. நாங்களே இப்போ ஊருக்கு போனால் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வாக்கிங் போகிற மாதிரி காட்டு வழியாக போயிட்டு தான் இப்போவும் வந்துக்கிட்டு இருக்கோம். நீ என்ன சொல்ல வர? நாங்கள் வெளியில் போனதுனால தான் இது நடந்துச்சுன்னு சொல்ல வரியா? அப்போ நாங்கள் வெளியில் போகக்கூடாதா? டாய்லெட் இருந்தால் நாங்கள் வெளியில் எங்கேயும் நடந்து போகக்கூடாதா? வெளியில் எங்கேயும் நாங்கள் போகக்கூடாதா? உங்களுக்கு கிராமங்களில் எப்படி இருக்கும், எங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், எங்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது. ஏன்னா நீ கிராமத்துக்கே ஜெயிச்சாதான் வருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு அதெல்லாம் தெரியாது. சும்மா மேடை கிடச்சிருச்சு, மைக்கு கிடச்சிருச்சுன்னு டேஷ் மாதிரி பேசக்கூடாது. கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் சொல்கிற இவனே ஒரு முதலமைச்சருக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான், ஒரு மூத்த நடிகருக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போ இவன் கட்சி தொண்டர்கள்ட்டேருந்து நம்ம எந்த மரியாதையும் மதிப்பை எதிர்பார்க்க முடியும்? அதனால தான் இவங்க போகிற இடத்துலலாம் எங்கெல்லாம் டிபேட் நடக்கும், எங்கெல்லாம் தேர்தல் பிரச்சார கூட்டம் நடக்கும், அங்கெல்லாம் ஒரு 10 பேர் நின்றுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு சண்டை இழுத்துட்டு வராங்க. போலீஸை பார்த்ததும் பறந்து ஓடிடுறாங்க.